ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தலைக்கறி கிரேவி செய்கிறதுக்கு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கட் பண்ணி வச்ச தக்காளி, கொத்தோடு கருவேப்பிலை, அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட், கல்லுப்பு, மஞ்சத்தூள் நல்லா போட்டு தக்காளி சுருளற அளவுக்கு கிளறி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க தலைக்கறி அதில் போட்டு அதில் இருக்கிற தண்ணி பிரிஞ்சு வேகிற வரைக்கும் தட்டு போட்டு மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் அதில் மிளகாத்தூள், மல்லித்தூள் 3 ஸ்பூன், மட்டன் மசாலா, கறி மசாலா எல்லாம் போட்டு கறியை நல்லா கிளறி விடவும். வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு 5 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு வாணலில் ஆயில் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, 3 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் அரிஞ்சது, கல்லுப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் குக்கரில் வேக வச்சுருந்த கறி கிரேவியை எடுத்து இதில் ஊற்றிடணும். இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் துருவின தேங்காயையும் போடணும். கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு இல்லை நிறையவே மிளகுத்தூள் போட்டு கிளறி விடணும். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவினா தலைக்கறி கிரேவி ரெடி. அப்புறம் என்ன, பிளேட்டில் 2 இட்லி போட்டு தலைக்கறி கிரேவி போட்டு சண்டேவை செலிப்ரேட் பண்ண வேண்டியது தான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.